ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெற்று படகு. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குருகுலம் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு துறவி ஒருத்தர் தங்கி அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே நல்லொழுக்கங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த துறவிக்கு யாரு என்ன இழிவுபடுத்தினாலும் கோபம் வராது, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் கோபம் வராது, எவ்வளோ தரக்குறைவா மற்றவர்கள் பேசினாலும் தன்னை பத்தி எந்த ஒரு கோபமும் வராது. சின்ன புன்னகையோட அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுவாரு. அந்த குருகுலத்துல இருந்த மற்ற மாணவர்களுக்கும் சீடர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இவரு, மற்றவங்கெல்லாம் எவ்வளோ இழிவுபடுத்தினாலும், இவரை தவறா பேசினாலும், இவரை காயப்படுத்தினாலும் இவர் சின்ன புன்னகையோட கடந்து போயிடுறாரு, இவருக்கு கோபமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி, அதை ஏன் கோபம் வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த துறவி கிட்ட அந்த சீடர்களும் அந்த மாணவர்களும் கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு மற்றவங்க எவ்வளோ காயப்படுத்தினாலும் உங்களுக்கு கோபமே வரவும் மாட்டேங்குது, நீங்கள் சின்ன புன்னகையோட கடந்து போயிடுறீங்களே, உங்களோட இந்த புன்னகைக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இது பெரிய விஷயமே கிடையாது. நான் அந்த குருகுலத்துக்கு பின்னாடி இருக்க அந்த ஏரியில் இருக்க ஒரு படகுல நான் எப்போவுமே தியானம் மேற்கொள்ளுவேன் காலையில் டயத்தில். அப்படி ஒரு நாள் நான் அந்த ஏரியில் படகு மேலே ஏறி என்னோட தியானத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு படகு நான் உட்கார்ந்துருந்த படகை இடிச்சிருச்சு. நான் வேமா தியானத்தை கலைச்சிட்டு கண் திறந்து பார்த்தேன். ஆனால் அந்த படகுல யாருமே இல்லை. அது ஒரு வெற்று படகு. காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு என்னோட படகு மேலே இடிச்சிருச்சு. அதுக்காக அந்த வெற்று படகுல நான் காயப்படுத்தவா முடியும், என்னோட தியானத்தை கலைச்சிட்டேன்னு சொல்லி கோபப்படவா முடியும்? அது வெற்று படகு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கடந்து போயிட்டேன். அதே போல தான் என்னை யார் திட்டினாலும், இழிவுபடுத்தினாலும், கோபப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த வெற்று படகு போல தான் அவர்களையும் நான் நினச்சி பார்ப்பேன். அதனால் அவங்கள மறுபடியும் நான் பதில் சொல்லவும் மாட்டேன், அவங்களோட எதிர்கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் மாட்டேன். நான் அந்த புன்னகையோட கடந்து போயிடுவேன் அந்த விஷயத்த. எப்போவுமே வாக்குவாதம் அப்படிங்கிறது நம்மளோட மன அமைதியை கெடுத்துரும். அதனால எந்த விஷயத்துலையும் சிறு புன்னகையோட கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சும் போயிடும். சப்போஸ் நம்மளை எதிர்த்து சண்டை போட்டாங்க, நம்மளை இன்னும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்களை அந்த வெற்று படகோட ஒப்பிட்டு நான் அப்படியே கடந்துருவேன், அவங்கள மறந்தும் போயிடுவேன். இதுதான் என்னோட புன்னகைக்கான ரகசியம் சொல்லி அந்த துறவி அந்த சீடர்களுக்கு சொன்னாராம். அதே போல தாங்க நம்மள நிறைய பேர், மனிதர்களாகிய நம்ம கிட்ட நிறைய பேர் இழிவான சொற்களை பேசுவாங்க, உனக்கு திறமையே இல்லைன்னு சொல்லுவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை கோபப்படுத்தி பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம கோபத்துல எப்பவுமே நிதானத்தை இழந்துருவோம். அதனாலேயே ஒரு சிலர் நம்மளோட கோபத்தை அதிகப்படுத்தணும், நம்மளை இழிவுபடுத்தணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம ரொம்ப நிதானமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அந்த வெற்று படகு போல அவங்கள நம்ம நினைச்சுக்கணும். அவங்க சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நம்மளோட முயற்சியில மட்டும் கவனம் செலுத்தி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட மனதுக்கும் நல்லது, நம்மளோட வாழ்க்கைக்கும் நல்லது, நம்மளோட உடலுக்கும் நல்லது. அந்த கதை இதை தான் நமக்கு உணர்த்துது. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.